நான் ரட்சிக்க மட்டும் படலைனா, நான் மீட்க மட்டும் படலைனா. அதனாலதான் கேட்கிறாங்க, எதுக்கு அவிழ்க்கிறீங்க, எதுக்கு அவிழ்க்கிறீங்க? அப்போ நீங்க சொல்லணும், ஆண்டவருக்கு வேணும். ஆமென். நசரேயனாகிய இயேசுவுக்கு வேணும்ல சொல்லாதீங்க. அங்க ஒரே வேர்டு, ஆண்டவருக்கு வேணும். அந்த இடத்துல யோசேப்பின் குமாரன், மரியாளின் குமார் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு வேணும். நீங்க இதை மட்டும் சொல்லுங்க, விட்டுருவாங்க, விட்டுருவாங்க. ஆமென். அவர் வந்தது எதற்கு தெரியுமா வந்தார்? அவருடைய நாமமே என்ன தெரியுமா? இயேசு. இயேசுனால என்ன தெரியுமா? இரட்சகர், மீட்பர். அதாவது அதற்கு உடையவர்கள். ஒண்ணு, அவங்களுக்கு மீட்க மனசு இல்லைன்னா அவர்களுக்கு ஆட்டுக்குட்டியை கொடுக்க நிர்வாகம் இல்லை, திராணி இல்லை. ரெண்டு விதத்துல நமக்கு உதவாம இருப்பாங்க. ஒண்ணு மனசு இல்லாம, ரெண்டு முடியாம. ஆமென். மனசு இல்லாம, முடியாம. அதாவது மனசு இல்லாம இருக்கும் அவங்களுக்கு. எதுக்கு நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? உங்களுக்கு இன்னொன்னு பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப நம்மள பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு அதுக்கான திராணி இருக்காது. அதான் அதற்கு உடையவர்கள் உண்டு, உடையவர்கள் உண்டு. சுத்தி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கரெக்டா அந்த கழுதையின் கயிற்றை அவிழ்க்க போனதும் வந்துட்டாங்க, பாத்தீங்களா? ஆமென். கழுதை குட்டி அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள்? அவங்களுக்கு தெரியணும், நீங்க இதை மீட்க போறீங்களா இல்ல கழுத்தை முறிக்க போறீங்களா? கேட்டா நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும். ஆமென். என்றோ முறிக்கப்பட வேண்டியவன், என்றோ தகர்க்கப்பட வேண்டியவன். இந்த கழுதையை முறிச்சாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்ல. ஆனா முறிக்காம என்னை மீட்டெடுத்தா, உம்மழகான கண்கள் என்னை க்ளோரி, உம்மழகான ஆமே. ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அதை மீட்கணும், இல்லைன்னா கழுத்தை முறிக்கணும். ஆமே. கொடுத்து மீட்கணும், கொடுத்து மீட்கணும். நமக்கு கை கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் தங்கள் கையில் உள்ளதை கொடுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு மனமில்லை. ஆமே. அது சும்மா விட்டு அதை ஏன் கட்டி வச்சிருக்கணும்? பிரமாணம் இருக்கு, பிரமாணம் இருக்கு. கொடுத்துதான் பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்தார், தந்து அருளினார் அப்படின்றோம். கொடுத்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப கொடுத்து மீட்கணும்னா அது மேல என்ன இருக்கணும் தெரியுமா? ஆமே. அப்படி ஒரு லவ் இருக்கணும், அப்படி ஒரு ஆண்டவரே எதற்குமே உதவாத பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நீங்க உள்வாங்கணும்னா, உங்க ஃபியூச்சரை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மீட்பையும் அதற்காய் கொடுக்கப்பட்ட கிரயத்தையும் அதற்கு பின்னாக இருக்கிற ஆழமான அன்பையும் நீங்க அறிந்தே ஆகணும். அதை அறியலைனா உங்க ஒவ்வொரு நாளும் கலக்கத்தோடும் கண்ணீரோடு தான் இருக்கும். ஆமென். யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். அந்த பட்டணத்தில் எத்தனை ஜனங்கள் அதை பார்த்திருப்பார்கள். ஒருவருக்கு கூட அது வேண்டாம். யார் வேணாலும் அதை மீட்கலாம், அந்த யார் வேணாலும் மீட்கலாம். கட்டப்பட்டிருக்கிறத பாக்குறக்கு ஐயோ பாவம். ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஊர்ல ஆட்டு பண்ணைகளை வச்சுட்டு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து மீட்டு இருக்கலாமே. இல்ல. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே தூக்கி எறியப்பட்டாய். உன்னை குளிப்பாட்டவோ, உனக்கு ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதில் ஒன்று செய்யவோ ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததில்லை. ஆனால் நான் உன் அருகே கடந்து வந்தேன். ஹல்லேலூயா. இந்த கழுதைக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த
இந்த கழுதை எங்கேயோ இருக்கு, அவர் எங்கேயோ இருக்கிறார். அவர் சீஷர்களை அனுப்பினார். ஆனா நமக்கு அப்படி அல்ல. அவரே இறங்கி வந்தார். அவரே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. தேடி வந்த நேசமே ஆருயிர் உம் அன்பில் ஒன்றே. ஆமென். தேடி வந்த நல்ல கவனமா கேளுங்க. அவன் மீட்க ஒருத்தருக்கு மனம் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சரித்திரம் மாறினது நமக்கு தெரியும், அதை நான் அடுத்து சொல்றேன். ஆனா இந்த இடத்துல ஏன் இவ்வளவு நிறுத்தி பேசிட்டு இருக்கிறேன்னா, இதனுடைய வேல்யூவை தெரிஞ்சிருக்கணும். அவர் மட்டும் மீட்கல. அதான் இருளில் நடக்கிற ஜனங்கள், மரண இருளில். எசாயா 9:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் தான் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும். ஹல்லேலூயா. நேர தேடி 2 பேர் வராங்க இன்னொரு இடத்துல இருந்து. நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அந்த ஊர்ல உள்ளவங்க இல்ல, இன்னொரு இடத்துல இருந்து வராங்க. 2 பேர் வராங்க. இந்த கழுதை கிட்ட வந்து நிக்கிறாங்க. அந்த கழுதைக்கு கழுத்துல எப்படி கை வைக்கிறாங்க. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க கழுத்தை என்ன செய்ய போறாங்க? முறிக்க போறாங்க. கழுதை கழுத்துல இருக்கிற கயிறு அவிழ்க்கும் போது, எதுக்கு அவிழ்க்கிறீங்க? ஒண்ணு மீட்கணும், இல்லைன்னா முறிக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு வேணும். இது முறிக்கப்படக்கூடியதல்ல, இது அவருக்கு மகிமைக்காக வேண்டியது. இது அவருடைய மகிமைக்கானது. இது மரண இருளில் இருக்கிறது உண்மைதான். இனி இதை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். அங்க என்ன நடக்கிறது என்றால், கயிறு அவிழ்க்கப்படுகிறது, நுகங்கள் முறிக்கப்படுகிறது. கர்த்தர் எல்லா நுகத்தடியையும் நிபச்சொல்லையும் நீக்கி நமக்கு வெளிச்சத்தை, நம்முடைய சுக வாழ்வை நமக்கு கட்டளை இடுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை தேடி வந்து மீட்டிருக்கிறார். என்னை தேடி வந்து மீட்டிருக்கிறார். மீட்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும், நீங்க ஆண்டவருக்கு தேவை, நீங்க தேவராஜ்யத்துக்கு தேவை. ஆமே. இந்த ஊர்ல இருக்கிற சொந்தங்களுக்கு நீங்க தேவையில்லாம இருக்கலாம், உங்க நண்பர்களுக்கு நீங்க தேவையில்லாம இருக்கலாம், ஆனா நீங்க ஆண்டவருக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த கழுதையை கட்டி இருக்கும் போது அதுக்கு உடையவர்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறதை குறித்து பேசவில்லை, ஆனா அவிழ்க்கப்பட்டதை குறித்து பேசுவாங்க. ஆமென். நீங்க எந்த கட்டில இருங்க, யாரும் ஒண்ணும் அது உங்களை பாதிக்காது. ஆனா நீங்க கர்த்தரை ஆராதிக்கவாங்க, பாதிக்கும். ஆமென். நீங்க வேற என்ன பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் ரோட்ல குடிச்சிட்டு படுத்திருப்பார். அது வந்து யாருக்கும் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சார். ஆமாம். உடனே அவருக்கு தெரிஞ்சவங்க ஆட்டோ போய் சொன்னாங்க, நீ நல்லா தானே பாருந்தேன், இப்போ உனக்கு என்ன ஆச்சு பாத்தீங்களா? ஆமா. உடனே நம்மளும் ஓ நல்லாவா இருந்தோம், இப்ப என்ன ஆச்சு? இதான் உலகம். ஏன் அழுகிறீங்க? யாராவது கேட்டாங்களா? அதற்கு உடையவன் என்றல்ல, உடையவர்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர். அதான் தாவீது சொல்றாரு, நான் கஷ்டப்படும் போது என்ன விசாரிக்கிறது மாதிரி வந்து பார்த்துட்டு வெளியே போய் இது போக்கு கேஸ் இதெல்லாம் தேராது. சில கிருவட்டம் வருவாங்க, ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து நமக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு சாப்பிட முடியாதுல்ல, அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு சிலர் வருவாங்க பாருங்க, வந்துருந்து சொல்லுவாங்க, என்ன தலைவலியா சிஸ்டர்? ஆமா, ஒன்றும் செய்யாது சிஸ்டர், ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இப்படி தலைவலி வந்து அடுத்த நாளே அவுட்டு. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், தயவுசெய்து நீங்க எங்களுக்காக. ஆமா. ஹல்லேலூயா. தாவீது சொல்ற, வெளியே போய் தூட்டி தெரிகிறான். தூட்டி
ஏன்? அதற்கு உடையவர்கள். உடையவர்கள்னு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சில கேட்பாங்க பாருங்க, உன்னெல்லாம் யாருக்கு வேணும்? உடனே மீட்கப்பட்ட நான் யாருக்குமே வேண்டாம், நான் யாருக்குமே வேண்டாம். ஐயோ. ஆமென். கேட்டா சொல்லுங்க, இந்த கழுதைக்கு சொல்ல தெரியாது, கழுதைகளுக்கு சொல்ல தெரியாது. ஆமென். அதனால ஆளை வச்சு சொன்னார். யாருக்கு சொல்ல தெரியாது? 2 பேரை பார்த்து சொன்ன, கழுதைக்கு சொல்ல தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் ஆண்டவருக்கு வேணும், நான் ஆண்டவருக்கு தேவை, நான் ஆண்டவருக்கு தேவை. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர். அதே பட்டணத்தில் ஏரோதும் பிலாத்துவும் குதிரைகளில் போகும்போது யாருக்கு வேண்டாத கழுதை மேல என் ஆண்டவர் பயணிக்க, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறவர், உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும். நுகம் முறிக்கப்படுகிறது. ஆமென். பிற்காலத்தில் மகிமை உண்டாகணும்னா நுகம் முறிக்கப்படணும், வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் தான் யார்? ஜீசஸ். ஜீசஸ் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் ஆமென் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆமென். வந்துட்டார். அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அந்த கட்டு விழுக்கப்படுகிறது, அதான் நுகம் முறிக்கப்படுகிறது. கட்டு மனுஷன் அவிழ்த்தானா கேரண்டி கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இந்த ஆடுகள் மாடுகள் எல்லாம் அவிழ்த்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க எப்படி பார்த்தா தெரியும், இங்க இருந்து நிறைய ட்ரான்றதுக்கு போகும், பெரிய டெம்போல தான் போகும். ஆனா போகும்போது அது ராஜா போல போகும். ஆனா அங்க போய் ஆமென் நல்ல தொடக்கரியா பார்த்து, ஆமா மனுஷன் அவிழ்த்தானா கேரண்டி கிடையாது. ஏன்னா அடுத்த கட்டு ஏறது போகுது. ஆனா இது அவிழ்க்கிறது யாரு தெரியுமா?